ஹாய் கைஸ், குட் மார்னிங். டைம் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் 10:15 ஆயிடுச்சு மார்னிங். நான் வந்து டெய்லி இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பட் ஸ்டில் திஸ் ஸ்லீப் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் ஆப்வியஸ்லி நைட் வந்து ஐ ஸ்டில் ஹாவ் டு வேக் அப் எவ்ரி நவ் அண்ட் தென் டு ஃபீட் ஹர். ஸோ விச் இஸ் லைக் ஓகே, ஐம் ஜஸ்ட் கிவிங் மை செல்ஃப் சம் கிரேஸ். ஸோ டியாரா வந்து இங்கே இருக்கா. ஷீ இஸ் லைக் ஸோ மச் அப்சஸ்ட் வித் மை ஃபோன். அந்த ஃபோனில் இருக்கிற அந்த தொங்குறது இருக்குல்ல, நான் கையில் வந்து அதை வச்சுப்பேன். அதை வச்சு தான் அவள் வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கா. சே ஹாய் டியாரு. ஹாய், ஹலோ. ஐ டோன்ட் கேர். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் vlog பண்ணி. ஐ தாட் லைக் சரி ஓகே இன்னைக்கு vlog பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பேக் வந்து எங்களுக்கு லாங் ஹாலிடேஸ் இருந்துச்சு, 5 days ஹாலிடேஸ் மாதிரி. லாஸ்ட் ஒரு சண்டே மட்டும்தான் நான் vlog பண்ணேன். ஒரு குட்டியாக கொஞ்சம் vlog மட்டும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் பண்ணவே மறந்துட்டேன். அதில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஆப்சஷன் மூவி வந்து நான் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது பற்றி தான் நான் ஃபுல்லாக vlog பண்ணலான்னு நினச்சேன். பட் தென் ஆப்சஷன் மூவியே நாங்கள் போகல. பிகாஸ் நாங்கள் பேபி வச்சுருக்கனால ஆப்வியஸ்லி they will not allow to watch. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த vlog-அ வந்து எனக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு முடியலை. ஸோ ஃபியூ டேஸ் பேக் ஐ ஜஸ்ட் காட் மை பிளட் டெஸ்ட் டன், லைக் ஓவரால் பாடி பிளட் டெஸ்ட் மாதிரி, லைக் அயர்ன், ஜிங்க், விட்டமின் டி, லைக் ஜென்ரலாக எல்லாமே எவ்வளோ இருக்குது, எல்லாமே பாடி கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி ஒரு செக்அப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். எனக்கு வந்து இப்போ ஹேர் ஃபால் ஆகுது, விச் இஸ் லைக் ஆப்வியஸ்லி ஆகும். பிகாஸ் லைக் ஐ எம் ரைட் நவ் இன் போஸ்ட்மார்ட்டம். ரொம்ப ஆகலை பட் ஸ்டில் ஆகுது. அண்ட் ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் ஆல் திஸ் ஆக்னே ஆன் மை ஸ்கின். அதை பற்றிலாம் நான் சும்மா இன்டர்னலாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக பாடி வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் டாப்பிக்கலாக எது போட்டாலும் வந்து இன்டர்னலாக இன்டேக் பண்ணுறது தான் வந்து இட்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ போய் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். எல்லாமே இட் வாஸ் ஃபைன். ஜஸ்ட் த விட்டமின் டி வாஸ் லோ. விட்டமின் டி வந்து அதுவும் ரொம்ப லோ கிடையாது, கொஞ்சம் கம்மி, ஒரு 5 points கம்மியாக இருந்துச்சு. இந்த டாக்டர் செட் தட் நான் உனக்கு வந்து மெடிசன் கொடுக்குறேன் அப்படின்னு வீக்லி ஒன்ஸ் எடுக்கணும். தட் இஸ் ஸ்ட்ராங் விட்டமின் டி மெடிசன். அந்த டப்பாலே 8 capsules தான் இருந்துச்சு டோட்டலாகவே. ஸோ ஐம் ஜஸ்ட் சப்போஸ் டு ஈட் 1 மெடிசன் இன் அ வீக். ஒரு வீக்லேயே ஒன்று தான் எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து நான் நேற்று போய் செக் எல்லாமே பண்ணிவிட்டு அண்ட் ரைட் நவ் டுடே ஐ ஜஸ்ட் ஹாவ் டு கோ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட். ஸோ டியாரா வந்து அவள் கொஞ்சம் நேரம் கிராங்கி ஆகிட்டா. சரி ஓகே அவளுக்கு தூங்குற டைம்னு அவளை அப்படியே நான் தொட்டிலில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பண்ணிட்டா தூங்குறதுக்கே. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த மார்னிங் ஆனாலே வந்து நான் எந்திரிச்சிட்டேன். நான் பெட் மட்டும் கண்டிப்பாக எனக்கு நான் ஐ ஜஸ்ட் மேக் த பெட். பிகாஸ் ஐ கான்ட் ஸ்டாண்ட் திஸ் மெஸ்ஸி பெட் மட்டும் நீட்டாக பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி ஐ க்ளோஸ் த டோர். பிகாஸ் கொஞ்சம் சவுண்ட் பண்ணாலே வந்து டியாரா எந்திரிச்சிடுவா. அண்ட் மறுபடியும் என்னால் அவளை வந்து தூங்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க். ஸோ டோர் க்ளோஸ் பண்ணி இந்த பேபி கேம் வந்து நான் ஆன் பண்ணி வச்சிடுவேன். ஸோ தட் நான் அப்படியே வெளியே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருப்பேன். ஸோ மார்னிங்கே வந்து அர்ஷத் ஹேஸ் கெப்ட் மீ ஓட்ஸ் அண்ட் வெண்ட். நல்லா வந்து சோக் பண்ணிவிட்டு ஹீ வில் பிஃபோர் ஹீ லீவ்ஸ் லைக் ஒரு 6 o'clock 7 o'clock போல் ஹீல் கீப் மில்கில் வந்து ஓட்ஸ் வச்சுட்டு ஹீல் கோ. அண்ட் நான் வந்து அப்படியே மேலே வந்து இந்த மேப்பிள் சிரப்பும் இந்த சீட்ஸும் போட்டு சாப்பிட்ருவேன். சம்டைம்ஸ் ஃப்ரூட்ஸோடு சாப்பிடுவேன், சம்டைம்ஸ் இந்த வெறும் மேப்பிள் சிரப்போடு சாப்பிடுவேன். ஃபைனலி டியாரா தூங்கிட்டா. அவள் வந்து என்னை வந்து ரேஜ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு 10:40 போல் ஷி வுட் ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபீடிங். ஓகே, அப்போ இருந்து நான் அவளை வந்து தொட்டிலில் போட்டுட்டேன். அப்போ இருந்து இப்போ டைம் வந்து லைக் ஆல்மோஸ்ட் 11:20. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes. அவ்வளோ நேரம் அவள் வந்து என்னை ரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஷி வாஸ் லைக் கண்ணை மூடுவா, அதுக்கப்புறம் அவளுக்கு தூக்கம் வருது, ஆனால் வந்து அவளுக்கு தூங்கக்கூடாது, ஜாலியாக வந்து இருக்கணும். திஸ் இஸ் ஆக்சுவலி ஹர் ஸ்லீப்பிங் டைம். ஐ கான்ட் மேக் ஹர் ப்ளே. தூங்குறா, கண்ணை மூடுறா, கண்ணை திறக்கிறா, கண்ணை மூடுறா, கண்ணை திறக்கிறா. சரி ஓகே, இது வந்து கொஞ்ச நேரம் நமக்கு வந்து இப்படி தான் அவள் வந்து நம்மளை வந்து நல்ல பேஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கா, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பொறுமையாக டூயிங் திஸ். சோக்டு ஓட்ஸ், ட்ரஸ்ட் மீ, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சோக்டு ஓட்ஸை நல்லா வந்து உடனே ஓட்ஸில் மில்க் ஊற்றி பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஒரு மினிமம் 5 hours நீங்கள் சோக் பண்ணிக்கணும். ஆர் நீங்கள் நைட் கூட சோக் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம்.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓட்ஸ்னாலே ஓட்ஸ் போய் எவன் சாப்பிடுவான் அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நானும் இருந்தேன். நல்லா சோக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து இட்ஸ் லைக் சம்திங் எல்ஸ். நான் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அந்த பேசில் சீட்ஸ் அந்த சப்ஜா விதை இருக்குல்ல, ஸோ அதை போட்டிருக்கேன். அண்ட் மேப்பிள் சிரப் போட்டு இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல், லைக் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் டெல்லிங் தட் ஐம் ஆல்சோ ப்ரெக்னென்ட். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த இது கேட்டது. அண்ட் காமெண்ட்ஸ் ஆல்சோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க யூடியூப், லைக் லாஸ்ட் யூடியூப் வீடியோவில், மை டெலிவரி வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச், பிகாஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் தட் வீடியோ இஸ் லைக் டு கிவ் யூ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அந்த வீடியோவே. ஒரு சில பேர்லாம் டெலிவரினாலே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். தட் இஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ். அவங்களுக்கு நடந்ததை அவங்க சொல்கிறாங்க. பட் எனக்கு நடந்ததை ஐம் ஜஸ்ட் டெல்லிங், ஜஸ்ட் டு ஸ்ப்ரெட் அ பாசிட்டிவிட்டி தான். இப்படியும் டெலிவரி இருக்கும் அப்படின்றது காமிக்கிறதுக்கு தான் ஐ ஜஸ்ட் அப்லோடு தட் வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல், அதுக்கப்புறம் துபாயிலேருந்து, சவுதியிலேருந்து, அங்கேருந்துலாம் எனக்கு ஃபியூ பீப்புள் மெசேஜ் மீ. இட் வாஸ் லைக் ஸோ ஹாப்பி டு சி. ஆல்மோஸ்ட் 11:30 ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ, இன்னைக்கு வந்து நான் வந்து எக் புர்ஜி தான் பண்ணலான்னு இருக்கேன். சப்பாத்தி இருக்குது அண்ட் அதோடு சேர்த்து எக் புர்ஜி பண்ணால் வேலை முடிஞ்சிடும். ஸோ தட் இஸ் த டாஸ்க் டுடே. ரீசெண்ட்லி நான் வந்து இந்த ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன் இன் ப்ரைம் வீடியோ. இட்ஸ் கால்ட் ஆஃப் கேம்பஸ். யூ மைட் ஹவ் நோன் இட். ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஈவன் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ ரெக்கமெண்டட் இட். நான் தான் பார்த்துட்ருக்கேன், நீயும் பாரு அப்படின்னு ஷி செட் மீ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைமில் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ப்ராப்பராக உட்காந்து வந்து ஒரு சீரீஸ் பார்த்தேன். அந்த எனக்கு சீரீஸ் பார்க்கணுன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து பார்க்கணும். நான் இப்போல்லாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஃப்ரீ டைமில் வந்து ஈதர் ஐ ஜஸ்ட் ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணுவேன், இல்லைனா வந்து வீடு க்ளீன் பண்ணுவேன், இல்லைனா வந்து ஏதாச்சும் வீடியோஸ் இருக்கோ அதை எடிட் பண்ணுவேன். எனக்கு சீரீஸ் பார்க்கணுன்ற அந்த ஒரு மைண்டே இல்லை எனக்கு. டோட்டலாக வந்து ஐ ஜஸ்ட் டோட்லி ஃபர்காட் தட் ஐ ஷுட் வாட்ச் ஒரு சீரீஸ்ன்னு அந்த இது இருக்கேன்னு நான் மறந்தே போயிட்டேன். நான் முன்னாடிலாம் நல்ல பிஞ்ச் வாட்ச் பண்ணுவேன். ஒன் டேலே வந்து 1 சீசனே முடிச்சிடுவேன். அவ்வளோ நான் பார்ப்பேன் சீரீஸை. 7 months ஆயிடுச்சு நான் ப்ராப்பராக உட்காந்து சீரீஸ் பார்த்தேன். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ கடைசியாக பார்த்தேன். பிகாஸ் ஆப்வியஸ்லி தட் இஸ் த டைம் ஐ கேன் வாட்ச். அதுக்கப்புறம் பேபி வந்ததுக்கப்புறம் டோட்டலாக கான்சன்ட்ரேஷன் பூரா அவங்க மேலே போயிடும். ஸோ நல்லா இருக்கு. இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் தான் இருக்கேன். ஐ ஜஸ்ட் ஹாவ் டு, இல்லை செகண்ட் எபிசோட் வந்துட்டேன். பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. Look who is here with me. டைம் என்ன தெரியுமா இப்போ? 1:30 ஆஃப்டர்நூன் 1:30. இப்போதான் மேடம் எந்திரிக்கிறாங்க. இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம் ஜாலியா. லெட்ஸ் கோ பாத். லுக் ஹூ இஸ் ரெடி. லேட்டாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட்டாக ரெடி ஆகிட்டான். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் வெளியே போகிறோம், ஒரு மாலுக்கு போகிறோம். அங்கேயும் ஐ ஜஸ்ட் ஷோ வாட் அண்ட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் இவளுக்கு ஃபுட் பண்ணணும், எனக்கு ஃபுட் பண்ணிக்கணும். அண்ட் திஸ் இஸ் த டாஸ்க் நவ். ஸோ ஃபைனலி ஐ எம் ஃப்ரெஷ் அண்ட் ஆல் க்ளீன். இப்போ
தான் நல்லா இருக்கு. அண்ட் இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு மேக் ஃபுட் ஃபார் டியாரா. இன்னைக்கு வந்து நான் ராகி அலாங் வித் பனானா கொடுக்க போறேன். நேற்று தான் போய் அந்த தமிழ் கடை இங்கே ஒன்று இருக்கு, அவங்க கிட்ட போய் இந்த மலை வாழைப்பழம் போய் வாங்கிட்டு வந்தோம். சீஹர் இவ்வளோ பனானா, ரெட் பனானா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பனானாலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஸ்டாக் அப் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ லைக் ஐ செட் நான் ராகியும் பனானா மட்டும் இவளுக்கு பண்ணிட்டு அண்ட் தென் ஐம் கோயிங் டு மேக் எக் புர்ஜி ஃபார் மீ. ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இதோட நான் வந்து கொஞ்சம் பனானா மட்டும் ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருவேன். இவ வந்து கீழே லைக் என்ன சொல்றது, அதில் உட்காந்தாலே சொன்னேன் இல்லை, மேக்ஸிமம் ஒரு 15-20 minutes தான் இப்போல்லாம் உட்கார்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கேரி ஹர். நோக்கோ இந்த 3 ஸ்லைஸ் ஆஃப் பனானா மட்டும் வச்சிருக்கேன், நல்லா மேஷ் பண்ணி. அண்ட் இதோட நான் கொஞ்சம் ராகியும் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ சாப்பிட்றாலோ அவள் சாப்பிட்டுட்டோம். ஐ ஜஸ்ட் மேட் இட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே. ஐம் நாட் கோயிங் டு ஃபோர்ஸ் ஃபீடர். இது அவளுக்கு பிடிக்கும், பனானா வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ராகியோட சேர்த்து ஆல்ரெடி ஐ ஹவ் கிவன் ஒன்ஸ், அப்போவே அவள் நல்லா சாப்பிட்டுட்டா. ஸோ அகெயின் ஐ ஹோப் தட் ஷீல் ஈட் நவ். திஸ் இஸ் வாட் த கன்சிஸ்டன்சி லுக்ஸ் லைக். ஸோ டியாராக்கு வந்து 6 months ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஐ ஸ்டார்டட் டு கிவ் சாலிட்ஸ். அப்போ இருந்தே அவள் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவா. அண்ட் ஷீ டஸ் ரெஃப்யூஸ் சம் ஃபுட்ஸ் ஆல்சோ. கொஞ்சம் இந்த பிளாண்டாக ஏதாச்சும் கொடுத்தேன்னா கண்டிப்பாக அவள் வந்து ஒரு மேக்ஸ் ஒரு 4 times தான் வாயில் வச்சுப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் வாயை திறக்கவே மாட்டா. இந்த பனானாலாம் அவள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா அவள் கண்டிப்பாக சாப்பிடுவா. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் நாட் டு கிவ் சால்ட் 1 yearக்கு முன்னாடி அண்ட் 2 years வரைக்கும் சுகர் கொடுக்க வேணாம் அப்படின்னு. ஐ ஸ்ட்ராங்லி ஃபாலோ தட். பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து கிட்ஸ்க்கு வந்து ஜங்க் ஃபுட் ரொம்ப நம்ம சீக்கிரமாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அட்லீஸ்ட் இதையாச்சும் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டா ஃப்யூச்சரில் தே டோன்ட் சஃபர் ஃப்ரம் எனிதிங் எல்ஸ் இந்த மாதிரி. பிகாஸ் இப்போது வந்து ஃபுட் ஓட ரொட்டீன் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சுல. ஸோ இதையாச்சும் நம்ம ஒரு 2 years வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் அவங்களோட ஃப்யூச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஆப்வியஸ்லி ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஜங்க் சாப்பிட்றது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ யா, இன்னலி டியாரா ஸ்லெப்ட். நான் வந்து அந்த பிளேட்டில் காமிச்சேன்ல, அதில் பாதி ஷீ ஏட் அண்ட் பாதி வந்து அவள் வேணாம் ரெஃப்யூஸ் பண்ணிட்டா. சரி ஓகே ஃபைன், ரெஃப்யூஸ் பண்ணால் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அண்ட் தென் நான் டேரெக்டாக அந்த ஹை சேர் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஐ ஜஸ்ட் புட் ஹர் டு ஸ்லீப். டைம் கரண்ட்லி இட்ஸ் லைக் அரௌண்ட் ஒரு 3:30 இப்போது. அண்ட் ரைட் நவ் ஐம் கோயிங் டு ஹேவ் மை லன்ச். ஐ ஷுட் மேக் மை லன்ச் நவ். நான் வந்து இன்னைக்கு லைக் ஐ செட் ஐம் கோயிங் டு மேக் எக் புர்ஜி. வாங்க அதை தான் நான் பண்ண போகிறேன். ஐம் நாட் ஜஸ்ட் கோயிங் டு டாக். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸி, லைக் யாருனாலும் அந்த எக் புர்ஜி பண்ணிடலாம். ஸோ வாங்க பண்ணலாம்.
came to the Avenues Mall. ஸோ நாங்கள் வந்து இப்போ பாப்பா ரோட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அங்க பன் பாக்குறதுக்கே வந்து நல்ல சாஃப்டா ரவுண்டா கியூட்டா இருக்கு. ஸோ அதான் எங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் சாப்பிடுறதுக்கு. அண்ட் வி காட் திஸ் கேரமல் பன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாக வந்து நாங்கள் இங்கே இந்த பாப்பா ரொட்டி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். இன்னொரு மாலில் வந்து மாமா பன் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து பாப்பா ரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ரெண்டுமே ஆக்சுவலாக சேம் தான். இந்த மாதிரி பன் வந்து அவங்க நல்ல சாஃப்டாக பண்ணி மேலே வந்து என்ன ஃப்ளேவர் வேணுமோ, நியூட்ரலா வேணும்னா அது போடுவாங்க. ஆர் ஹேசல்நட் அந்த மாதிரி என்னனாலும் போட்டு கொடுப்பாங்க. மெயினாக அந்த பன்ஸ் தான் அவங்க கிட்ட ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கல. எனக்கு மாமா பன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இன்னும் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்டா நல்லா இருந்துச்சு. இந்த பாப்பா ரொட்டி வந்து கொஞ்சம் ஓகேவா தான் எனக்கு தோணுச்சு. மேல வந்து நாங்க அந்த கேரமல் சிரப் போட்டு வாங்கியிருந்தோம். ஐ திங்க் வி ஷுட் ஹவ் காட்டன் சம்திங் லைக் இந்த நியூட்டெல்லா மாதிரி ஒரு சாக்லேட்டி ஃப்ளேவர்ல வாங்கியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் ஆல்சோ லைக் ஓகே தான். ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல முடியாது. 1 பன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளேவர் பொறுத்து மாறுது. இந்த நாங்க வாங்கியிருந்த பன் வந்து 1.2 பிடின்னு நெனைக்கிறேன். அண்ட் யார வந்து அவ பாட்டுக்கு உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா. இந்த என்னோட கேமரால வந்து கீழ அந்த ட்ரைபாட் இருக்கும். அத அவகிட்ட குடுத்துட்டா அவ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. ஸோ அத வச்சு அவ விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ ஐ ஹேவ் திஸ் ஒரு டாக்ஸிக் ட்ரெய்ட் மாதிரி. எனக்கு வந்து எங்க நான் ஃபுட் போனாலும் எல்லா ஃபுட்டும் வந்து நான் மதுரை ஃபுட்டே நான் கம்பேர் பண்ணுவேன். எனக்கு ஐ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் மைசெல்ஃப் ஃப்ரம் டூயிங் தட். பிகாஸ் எனக்கு வந்து மதுரை ஃபுட் வந்து அவ்ளோ பிடிக்கும். எங்க போனாலும் அங்க வந்து ஃபுட் வந்து எந்த கடைக்குள்ள போனாலும் நல்லா இருக்குமா. ஸோ இத வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன். இது வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற பட்டர் பன் மாரி தான் இருந்துச்சு. நத்திங் வெரி ஃபேன்சி. நம்ம கடையில நம்ம மதுரைக்கு போனா ஒரு ₹20 ₹30லயே கிடைச்சிரும். இங்க என்ன அவங்க 1.8 பிடி போட்டு வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் கம்ப்ளைனிங் டு மை ஹஸ்பண்ட். அண்ட் அர்ஷித் ஆல்சோ வாஸ் டெல்லிங், நீ வந்து ஸ்டாப் கம்பேரிங் ஃபுட் வித் மதுரை ஃபுட். இது வந்து மதுரை வேற, இங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு ஹில் கீப் டெல்லிங் மீ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாங்க இந்த குனாஃபா வாங்கியிருந்தோம். இந்த குனாஃபா வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டா இல்லாம அவங்க வந்து யூசுவலா அந்த சுகர் சிரப் வந்து அவங்களே மேல ஊத்தி குடுத்துருவாங்க. இன்கேஸ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா அவங்க வந்து குடுப்பாங்க. இந்த குனாஃபா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டா இல்லாம கரெக்ட்டான ஒரு ஸ்வீட்ல அந்த மேல இருக்கிற பிஸ்தாஷியோஸ்லாம் நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பிஸ்தாஷியோஸா இருந்துச்சு. ஸோ ஐ ரியலி லைக் திஸ் குனாஃபா. அண்ட் இப்போலாம் வெளிய போனாலே எனக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏதாச்சும் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. மெயினா அந்த மால்லாம் போனோம்னா, ஆ நான் வந்து யோசிப்பேன், சரி இன்னைக்கு நம்ம எதுவுமே வாங்க வேணாம் அப்படின்னு. பட் வந்து எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு கடையில வந்து சேல் போட்டுருவாங்க. அங்க உள்ள போய் நான் வாங்கிருவேன். நான் வந்து எதுவும் சாப்பிட வேணாம், எதுவும் ட்ரெஸ் வாங்க வேணாம் அப்படின்னு அப்படி நெனச்சுட்டு போனாலே, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஏதாச்சும் உள்ள போய் வாங்கிருவேன். ஏதாச்சும் உள்ள போய் சாப்ட்டுருவேன். ஸோ இங்க H&Mல வந்து எப்பயுமே ஏதாச்சும் ஒரு சேல் இருக்கும். இங்க வந்து எப்படின்னா, சேல் எப்படி போடுவாங்கன்னா, சம்மர் டைம்ல வந்து வின்டர் க்ளோத்ஸ் போடுவாங்க. வின்டர் டைம்ல வந்து சம்மர் க்ளோத்ஸ் போடுவாங்க. விச் இஸ் கொஞ்சம் ஐ ஃபைண்ட் இட் வெரி ஸ்மார்ட் ஃபார் தி பீப்பிள் தட் தே டூ ஹியர். பிகாஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு செல்லும் ஆகணும். இந்த மாரி ட்ரெஸ்லாம் வந்து நல்லா சேல்ல போட்டாங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு 5 பிடிக்கு, 3 பிடிக்கு இந்த நான் காமிக்கிற மேக்ஸிலாம் ஒரு 6 பிடி, 7 பிடி தான் இருந்துச்சு. பட் ஐ டிட் நாட் கெட் இட். பிகாஸ் அடிக்கடி நெறைய ஷாப்பிங் பண்ற மாதிரி இருக்கு. அ அண்ட் ஓவர் ஸ்பெண்டும் பண்ற மாதிரி இருக்கு. எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கல. பட் தென் ஐ எண்டட் அப் பையிங் ஒரு பேண்ட் மட்டும். ஒரு கிரே பேண்ட் மாதிரி. அது கேஷுவலா வெளிய போறப்போ போட்டுட்டு போறதுக்கு. நான் காமிக்கிறேன் லாஸ்ட்ல. அண்ட் இந்த கிளிப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சீப்பா இருந்துச்சு. நான் இப்பலாம் வந்து மோஸ்ட்லி இந்த க்ளா கிளிப் தான் போடுறேன். பிகாஸ் நான் டியாரா கேரி பண்ணேன்னா, கண்டிப்பா ஃப்ரீ ஹேர் விட்டா அவ என் முடிய புடிச்சு நல்லா இழுத்துட்டு இருக்கா. ஸோ இந்த கிளிப்லாம் வந்து 1 பிடிக்கு போட்டிருந்தாங்க. அண்ட் சாக்ஸும் வந்து 1 பிடிக்கு போட்டிருந்தாங்க. பட் ரைட் நவ் ஐ எம் நாட் வேரிங் எனி சாக்ஸ் இன் ஹோம். பிகாஸ் சம்மர்ல வந்து ரொம்ப வேர்க்குது. அண்ட் பேபி ட்ரெஸ்ஸஸும் வந்து எப்பயுமே பேபி ட்ரெஸ்ஸஸ்ல வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் இங்க. அதுவும் மெயினா H&Mல போனோம்னா கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு செட் வந்து ஒரு 5 பிடிக்கு போட்டிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்தியால இருக்கிற H&M விட இங்க வந்து எக்ஸ்பென்சிவ் தான். ஆப்வியஸ்லி கரன்சி சேஞ்சஸ் இருக்குல்ல. ஸோ இதே ட்ரெஸ் வந்து நான் H&M வெப்சைட்ல இந்தியால போட்டு பார்த்தேன்னா, அரவுண்ட் 600 இருக்கும். இங்க வந்து சேல்லே 4 பிடி விச் இஸ் லைக் அரவுண்ட் ஒரு 900
1000 ருபீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து ரொம்ப பிக்கியாக தான் நான் ஏதாச்சும் வாங்குவேன். இந்த 3 ஒன்சீஸ் போட்டிருந்தாங்க ஒரு 2 பிடிக்கு. சரி இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். மற்ற நியூ கலெக்ஷன்லாம் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ப்ரைஸியாக தான் இருக்கும். ரொம்ப தேவைப்பட்டுச்சு, இஃப் ஐ ரியலி வாண்ட் டு பை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நான் வாங்கிடுவேன். மற்றபடி வந்து ஜஸ்ட் ரேண்டமாக பண்ணுறதுக்கெலாம் நான் வாங்க மாட்டேன். அண்ட் ஹியர் வந்து இவன் என்ன பண்ணிட்டானா, கொஞ்ச நேரம் கையில் வந்து ட்ரெஸ் கொடுத்துருந்தோமா, அந்த டேக் வந்து ஃபுல்லாக எடுத்து வாய்க்குள்ளே வச்சுட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அமைதியாகவே இருந்தா, என்னடா அமைதியாக இருக்காளேன்னு பார்த்தா வாய்க்குள்ளே வந்து அந்த ஃபுல் டேகே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தா. சரி ஓகேன்னு அப்படியே ஃபைனலாக பில் போட்டுட்டு வி கேம் பேக் ஹோம். ஸோ இப்போ தான் வி ஜஸ்ட் கேம் பேக் ஹோம் அண்ட் நான், டியாரா, அர்ஷித் 3 பேருக்கும் வி காட் சம்திங் ஃப்ரம் H&M டுடே. அண்ட் ஐ காட் திஸ். நல்லா இருக்குல்ல, சும்மா கேஷுவலாக வெளியே போகிறப்ப போட்டுட்டு போகலாம், லூலு போகிறப்ப போட்டுட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு ஜாகர். அண்ட் ஸோ டியாராக்கு வந்து லைக் செட் ஆஃப் ஒன்சீஸ் வாங்கியிருந்தோம். பேக்கில் 3 இருக்கிற மாதிரி. இது ஒன்று அண்ட் இது ஒன்று அண்ட் இந்த ஒரு பிளெயின் கலர் ஒன்று. நைஸில். ஸோ இப்போ கொஞ்சம் அவளுக்கு ட்ரெஸ்லாம் கொஞ்சம் தீந்துருச்சு இருக்குது, பட் வந்து சும்மா ரிப்பீட்டடாகவே போடுற மாதிரி இருக்குது. ஸோ வி காட் தீஸ் ஒன்சீஸ் அண்ட் மை ஹஸ்பண்ட் காட் அ ஜீன், ஒரு ஒயிட் லெக் ஜீன். ரொம்ப நாளாக ஐ வாஸ் டெல்லிங் ஹிம், ரொம்ப நாளாக ஐ வாஸ் டெல்லிங் ஹிம் டு கெட் அ நைஸ் ஒயிட் லெக் ஜீன் பிகாஸ் ஹூ வேர்ஸ் ஸ்கின்னி ஜீன்ஸ்லாம் இப்போது நல்லாயிருக்கு. அண்ட் யா, அண்ட் Arshid is making dinner for me right now. He is in diet. ஸோ நான் மட்டும்தான் எனக்கு சாப்பிட போகிறேன். தோசாவும் சட்னியும். That is the dinner for tonight. And yeah, it was nice today, and tomorrow is weekend. I'm so excited to do whatever. So yeah, I hope you liked today's video and see you guys in my next video. Bye.